கீழடிங்கிறது ஒரு வாழிட பகுதி. இன்ட்ரெஸ்டிங்காக வர்றாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நான் கீழடியை பார்த்தேன், பொருணையை பார்த்தேன்னு கட்டாயம் வர்றாங்க. அப்புறம் குழந்தைக்கு போய் ஆதன்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ ஒருவேளை இங்கே ஒன்றும் தோன்றதுக்கு இல்லைன்னு விட்டுருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காதுல்ல. சிம்போசியம் என்று சொல்லப்படுகின்ற கருத்தரங்கத்தை மதுரையில் அவங்க கூட்டியிருக்காங்க. உலகத்திலிருந்து பல தொழில் அறிஞர்கள் நடத்த பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற தமிழக அரசுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். இது போன்ற கருத்தரங்கள் நடக்கணும். நடந்தால் மட்டும்தான் நம்முடைய தமிழர்களின் தொன்மை எவ்வளவு பழமையானது என்பது வெளியே கொண்டு சொல்வதற்கு வழி பிறக்கும். அதற்கான ஒரு செயலை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதில் நாங்களாம் கலந்துக்கிட்டு நாங்கள் பேச இருக்கிறோம். இதில் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் என்னென்ன கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கு, அந்த கண்டுபிடிப்புகள் எவ்வாறு அறிவியலோடு ஒத்துப்போகின்றன, அறிவியல் மூலம் நம்ம எவ்வாறு காலக்கணிப்பு செய்கிறோம் நம்முடைய தொன்மைகளை, அதை எவ்வாறு இந்த உலகத்துக்கு நாம் எடுத்து சொல்கிறோம் என்பதற்கு விளக்குகின்ற ஒரு கருத்தரங்கமாக இருக்கும். இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக பல செய்திகள் நம்முடைய வரலாற்றில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நிகழும் என்பதை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, என்ன அந்த கிடைத்திருக்கின்ற அந்த கால அளவு என்ன, இது என்ன சொல்ல வருகிறது என்பதை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை வைத்து இன்னும் வருங்காலத்தில் இருக்க ஆய்வாளர்கள் பல ஆய்வுகளை மேற்கொள்வாங்க. அதற்கான வாய்ப்புக்கான ஒரு அறிக்கை தான் கீழடி அறிக்கை. அந்த அறிக்கை வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமே தவிர அது இன்னும் நீட்டிக்க கூடாது என்பது என்ற கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஆய்வுகளும் தொடர்புடையது தான். ஒன்னுக்கு ஒன்று தொடர்புடைய ஆய்வுகள் தான். எதுவுமே தனியாக பார்க்க முடியாது. ஆய்வு என்பது, தொல்லியல் ஆய்வு என்பது எல்லா ஆய்வுகளையும் ஒன்னா தான் பார்க்கணும். ஏன்னா முக்கியமா நம்ம புதைப்படங்களை தான் அதிகம் நம்ம தோண்டி இருக்கோம். ஆனால் புதைப்படங்களை அமைத்தவர்கள் யார் என்பதை கீழடி சொல்லுது. கீழடிங்கிறது ஒரு வாழிட பகுதி. கீழடிங்கிறது வாழ்விட பகுதியை நம்ம அகலாய்வு செய்து அதனுடைய அறிக்கையை பார்க்கும் பொழுது வாழ்விடத்தில் இருந்தவங்க தான் அந்த இடத்தை புதைச்சிருப்பான். அப்போ ஒரு முழுமையான வரலாறு நமக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்தியாவிலேயே தொல்லியல் துறைக்கென்று தனியாக ஒரு துறையை உருவாக்கியது தமிழகம். இது 1961 நடந்திருக்கு. 1961 அதுக்கு பின்னால் பல ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கன. ஆனால் அண்மை காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொல்லியல் பற்றி நிறைய பப்ளிக்கில் நிறைய பேசுகிறாங்க. இப்போ ஊடகங்கள், செய்தி ஊடகங்கள், பத்திரிகைகள், சமூக ஊடகங்கள், நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக வர்றாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. நான் கீழடியை பார்த்தேன், பொருணையை பார்த்தேன்னு கட்டாயம் வர்றாங்க. அப்புறம் குழந்தைக்கு போய் ஆதன்னு பேர் வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புதிய விழிப்புணர்வு. இது மிக முக்கியமான தேவையாகும். கீழடியில் முதல் 2 தான் அமர்நாத் பண்ணார். அந்த அறிக்கை இது வரைக்கும் வரல. 3வது ஒருத்தர் பண்ணாரு. அவர் அதுவும் ஏஎஸ்ஐ சேர்ந்தவர். அவர் லேசா தோண்டி பார்த்துட்டு இதுல அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலைங்கிற ஒரு இம்ப்ரெஷன் தான் எல்லாருக்கும் கிடைச்சது. அப்புறம் ஃபர்தர் அதோட கைவிட போறாங்க அப்படிதான் கோர்ட்ல இருந்து தான் தீர்ப்பு வந்தது. இல்ல அவங்க பண்ணலன்னா தமிழ்நாடு அரசு பண்ணணும், அதை நீங்க தொடர்ந்து முன்னெடுக்கணும்னு சொல்லி அப்புறம் 4ல் ஆரம்பிச்சு இப்போ 10 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஒரு அருங்காட்சியமும் வந்துருச்சு. இப்போ ஒருவேளை இங்க ஒன்றும் தோன்றதுக்கு இல்லைன்னு விட்டுருந்தோம்னா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காதுல்ல. அதனால ஆதிச்சநல்லூர் கிடைச்சதும் 18 வருஷத்துக்கு மேல தான் ரிப்போர்ட் வந்தது. 1904 நடந்தது. ரிப்போர்ட் 18 வருஷத்துக்கு பின்னால. ஆக இந்த தோண்டாத துயரத்தை தோண்டி தீர்க்கணுங்கிற மட்டும் கிடையாது, அறிக்கையும் உடனே வெளியிடணும் அப்படிங்கிறது தான்.